கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நேர்வழி காட்டியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அப்படியான இந்த மார்க்கத்தை குறித்து ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் போது, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் என்பது எனக்கு சொந்தமானது என்று இந்த மார்க்கத்தை சொல்லித் தருகின்ற அல்லாஹ் இந்த மனிதன் இந்த உலகத்திலே இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் மட்டும் சொல்லப்படாமல், இந்த உலகத்திலே மனிதன் சந்திக்கின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்குள்ள தீர்வாக இருக்கட்டும், அதோடு இந்த மனிதன் எப்பேற்பட்ட நற்குணத்தோடு வாழ வேண்டும், தீமையான இந்த செயல்களை விட்டு அவன் விலகி கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஏராளமான உபதேசங்களை ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இந்த உலகத்திலே மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே நல்ல செயல்கள் இருக்க வேண்டும், அதுதான் மறுமையிலே ஈடேற்றத்தை பெற்று தரும் என்றெல்லாம் நமக்கு ஆர்வமூட்டுகின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் அலி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் செயல்களில் அழகுடையோர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் வாழ்வையும் மரணத்தையும் நம்ம கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். நம்முடைய அனைத்து செயல்களையும் ரப்புல் ஆலமீன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதிலே நம்ம இடத்துல உள்ள அந்த அழகான செயலுக்குரிய கூலியை மறுமையில தருவதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். அதோடு இந்த உலகத்திலே மனிதன் எப்படியான கெட்ட குணங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமான குணங்களை அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அது மனிதனுடைய மனோ இச்சையாக இருந்தாலும் சரி, கோபம் கொள்ளக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, பொய் பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களிடத்துல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்கள் மீது அவதூறு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இப்படியான வார்த்தைகளை சொல்லி அதை கண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதோட செயல்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, நீங்க பிறருக்கு மோசடி செய்யாதீங்க, அதோடு வாக்கு மீறாதீங்க, வட்டி வாங்காதீங்க, இப்படியான செயல்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காட்சிகளை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். அதோடு மனிதனுக்கு கெட்ட குணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, கெட்ட செயல்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அதையும் அல்லாஹ் பட்டியலிட்டு நமக்கு என்ன செய்யறான், இந்த குணத்தை நீங்க வாழ்க்கையில கொண்டு வந்துடாதீங்க, இதெல்லாம் நாசத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அறிவுரை பகிர்கின்றான். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனித சமூகம் என்பது இந்த வாழ்க்கையோடு முடியக்கூடிய விஷயம் அல்ல. நிச்சயமாக மறுமை வாழ்க்கை என்ற அந்த வாழ்க்கையில மனிதன் பேர் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு நேர் வழிகாட்டியாக ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கின்றான். அப்படியான குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனுக்கு எது எல்லாம் தீங்கு விளைவிக்குமோ, மனிதனை எது எல்லாம் அவனை வாழ்க்கையில பிற மனிதர்களால் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் சரிதான், இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு மிக தெளிவுபடுத்தி சொல்கின்றான். அதுல பாருங்க, திருமுறை குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டோரே, மது மற்றும் சூதாட்டம், அதே போல பலியிடங்கள், பலியிடக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி, அல்லது அம்புகள் மூலமாக குறிப்பேற்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் வெறுக்கத்தகுந்த செயல்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இதெல்லாம் ஷைத்தானுடைய நடைமுறை, இதெல்லாம் நீங்க விட்டு விலகிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்தான்னு சொன்னா மனித சமூகத்திற்கு உபதேசிக்கின்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மது சூதாட்டம் என்று நாம் வரும்போது, இந்த மது என்ற அந்த போதையின் மூலமாக இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்கின்றோம் மனித சமூகம் எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலையில தள்ளப்பட்டு என்ற செயலை நம்ம பார்க்கிறோம். இது உலக அளவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 20% 25% மக்கள் அதற்கு அடிமையாகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்போ 14 நூற்றாண்டுக்கு முன்னாலே குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மது என்பது ஒரு வெறுக்க தகுந்த செயல், அதோடு இது ஷைத்தானுடைய நடவடிக்கை என்றெல்லாம் நமக்கு இறை நம்பிக்கையாளர் இருக்கக்கூடிய நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இன்னைக்கு பார்க்குறோம், இந்த உலகத்துல அது நம்ம கண்ணெதிராக பார்க்கின்றோம், இந்த மது போதைக்கு அடிமையானவருடைய அந்த கேவலமான நிலையை நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடிமையானவன் எந்த அளவுக்கு அவனுடைய உணர்வுகளை இழந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன நேருதுன்னு கூட தெரியாம அந்த ஒரு விஷயத்துல மூழ்கி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப இந்த ஒரு மதுவினால வந்து ஏற்படக்கூடிய விளைவை வந்து இஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது ஒரு மானக்கேடான செயல். இந்த ஒரு செயலை வந்து உங்க வாழ்க்கையில நீங்க அதற்கு வந்து அடிமையாகிறாதீங்க. இப்படியான இந்த செயல் எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படும் சொன்னா, மனிதாபிமானமற்ற ஒரு செயலாகவும், அதோடு நம்ம மனிதர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகளை நிறைவேற்றிய பொறுப்பு இருக்கின்றது. ஒருவன் இந்த போதைக்கு அடிமையாகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயல் எப்படி மாறிடுதுன்னு சொன்னா, அவன் கடமையை நிறைவேற்ற வேண்டியவர்களுக்கு உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை, அவன் உடம்பை அவனே வருத்தி கொள்ளக்கூடிய நிலை, இன்னும் சமூகத்தில் அவன் தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். இப்போ இஸ்லாம்னா இந்த மாதிரி தீமைகளை வந்து நமக்கு எச்சரிக்கை செய்வதிலிருந்து நம்ம சமுதாயத்தில் இது குறைவாக இருந்தாலும், இன்னைக்குள்ள இந்த இளைஞர்கள் மட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த செயல்ல ஈடுபடுறதை நம்ம பார்க்கிறோம். பல வகையான அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மது என்ற அந்த நிலை போய் இன்னைக்கு போதை வஸ்துகளாக பல பேர்ல பல பரிமாணங்களாக என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்னைக்கு மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படியான இந்த போதையை குறித்து நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இருக்கதான் செஞ்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்வதற்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான நிலைகள் இருக்கதான் செஞ்சு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம் எடுத்து சொல்லி அந்த மக்கள் எல்லாத்தையும் மீட்டெடுத்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில வசனங்கள் இறக்கப்படுது. மதுல வந்து உங்களுக்கு போதையினால வந்து சில நன்மைகள் இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகமான கேடுகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த கேடு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அது இம்மையிலும் மறுமையிலும் உள்ள கேடு. அது மனிதனுக்கு அதிகமான கேடு அதுல இருக்கு. போதையை வந்து உட்கொள்ளக்கூடியவனை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அதுல வந்து ஒரு சிற்றின்பத்தை அடைகின்றான். அது ஒரு சின்ன பிளஸ்ஸா இருந்தாலும் அதிகமான கேடுகள் இருப்பதாக முதல்ல அருளப்படக்கூடிய வசனங்களின் மூலமாக அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான். அந்த செயல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நபி தோழர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆரம்பத்தில் அந்த அந்த மாதிரியான பழக்கத்துல இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் திருத்துறான். அடுத்து சில வசனங்கள் அருளப்படுது. எப்படி அருளப்படுது? நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் பேசுவது உங்களுக்கே விளங்காத வகையில நீங்க என்ன செய்யாதீங்க, தொழுகையின் பக்கம் நெருங்காதீங்க. இப்ப ஆரம்பத்தில் உள்ள சட்டம் எப்படின்னு சொன்னா, நீங்க வந்து தொழுகையில ஈடுபடுங்க, ஆனா போதையா இருக்கக்கூடிய நிலையில மட்டும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தொழுகையில வந்து நீங்க கலந்து கொள்ளாதீங்க என்பதை போன்று சில வசனங்கள் இருந்தது. அப்போ அவன் சிந்திக்கிறாங்க. எப்படி சிந்திக்கிறாங்க? போதையாக இருக்கும்போது அல்லாஹ் தொழக்கூடாதுன்னு சொல்றானே, அப்படின்டா அப்ப நம்முடைய தொழுகை பாழா போயிடும் என்று கொஞ்சம் கொஞ்சமா விடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. நீங்கள் பேசுவது உங்களுக்கே விளங்காத வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த தொழுகையின் பக்கம் வராதீங்க என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு. அவங்க தொழுகை விடக்கூடாது என்பதற்காக அந்த மது பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சாங்க. அடுத்து சில வசங்கள் அருளப்பட்டுச்சு, இது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. குறிக்கேட்பதாக இருந்தாலும் சரிதான், மதுவாக இருந்தாலும் சரிதான், சூதாட்டமாக இருந்தாலும் சரிதான், இது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது என்று சொன்ன பிறகு அந்த மக்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வந்தாங்கன்னு சொன்னா, அதற்கு அடிமையாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தப்பட்ட காரணத்தினால அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரடியாக அந்த மதுவை விட்டு மீண்ட சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹதீசுகள்ல அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இது சமூகத்துல எப்பேற்பட்ட கேடை ஏற்படுத்தும் என்று விவரித்து கொஞ்சம் கொஞ்சமாக விடக்கூடிய ஒரு நிலை அன்னைக்குள்ள காலத்துல இருந்தாலும் இன்னைக்குள்ள சமூகத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடிமையானவருடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரிதான், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்தாலும் அது பரிமாறப்படக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். ஒரு துக்கமான நிகழ்ச்சியா இருந்தாலும் சரிதான், அதுல வந்து பரிமாறப்படக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நல்லா பார்க்கிறோம், அரசாங்கமே அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுதி போட்டிருக்கிறான், இந்த மதுவானது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு போட்டிருக்கிறான். கேடு அப்படின்னு சொல்லியே விற்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முன்னறிவிப்பா சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க? ஒரு காலம் வரும், விபச்சாரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படையா நடக்கும், மது அருந்தப்படும், இவைகள் எல்லாம் மறுமை நெருக்கத்துக்குள்ள ஒரு அறிகுறி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சென்ற அந்த நிகழ்வை இன்னைக்கு கண்டுக்கு முன்னால் பார்க்கிற நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஒரு விஷயத்துல மக்களின் அலட்சிய போக்கின் காரணமாக எப்பேற்பட்ட ஒரு கேடு கெட்ட நிலை ஏற்படுது. நாட்டுக்கு கேடு அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பார்க்கிறோம், அண்டை நாட்டுல இருந்து ஒருத்தன் போர் தொடுக்கிறான்டா அது கேடு. அப்படியான ஒரு கேட்டுக்கு ஒரு அரசாங்கம் எப்படி முயற்சி எடுக்க வேண்டுமோ
அந்த மாதிரியான முயற்சி எடுக்கணும். ஆனாலும் இன்னைக்கு என்ன செய்யுது, அரசாங்கமே அதற்கான லைசன்ஸை கொடுத்து விற்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோமா இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களை அழிப்பதற்கு போர் தேவையில்லை. இன்னைக்கு பார்க்குறோம்ல, ஒரு நாடு இன்னொரு நாடை அழிப்பதாக இருந்தால் போர் தொடுக்கிறான், நவீன ஆயுதங்களை கொண்டு போடுறான். இதன் மூலமாக அழிக்கப்படக்கூடிய நிகழ்வை காட்டிலும் இந்த மது போதை இருக்குதே, இது எப்பேற்பட்ட அழிவை ஏற்படுத்தும் சொன்னா தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமூக மக்கள் செல்றதை நம்ம பார்க்கிறோம். அவனா அழிச்சிக்கிறான், அவன் அழிஞ்சான்னு சொன்னா நாடு அழியும், வீடு அழியும், குடும்பம் அழியும். அப்ப இப்படியான நிகழ்வு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதையினால ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. இந்த போதையினால ஏற்படக்கூடிய குற்றங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு குற்றங்கள் பெருகி இருக்குன்னு சொன்னா, கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் இருப்பது என்னன்னு சொன்னா இந்த போதை வசதி தான். சின்ன சின்ன இளைஞர்கள்னா கூட இந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இதுல நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்குறாங்கன்னு சொன்னா மிக கண்காணிப்போடு இந்த ஒரு குற்றத்திற்கு ஆளாகாம நம்மளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பை கொடுத்து நீங்க விசாரிக்கப்படுவீங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது, அந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கின்றதா என்பதையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இடத்துல இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு சாலிகான பிள்ளைகளை நாம வார்த்தெடுத்தோம்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை தர்றான்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் 3 விஷயங்களை ஒரு மனிதன் மரணத்துக்கு முன்னால செஞ்சுட்டு போயிட்டான்னு சொன்னா அவன் இறந்த பின்னாலும் நன்மையை பெறுவான்றாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று ஒரு பயன் தரக்கூடிய கல்வின்னாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து நிலையான தர்மம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். 3வது சொன்னாங்க நல்ல பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சாலியான பிள்ளைகள்ன்றாங்க. அப்ப அதுக்கு நம்ம முயற்சி எடுத்தாதான் உண்டு. பிள்ளைகளுக்கு உள்ள கல்வியை மட்டும் நம்ம போதிச்சுட்டு போயிடுறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சேர்க்கக்கூடிய கல்வி கூடங்கள்ல அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியா இருக்குன்னு சொன்னா எப்படி சம்பாதிக்கணும் அதை மட்டும் தான் கற்றுத்தரப்படுகின்றது. அதற்கான வழிமுறைகள் தான் சொல்லப்படுது. மற்றபடி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கம் என்பது தாய் தந்தையரே சேரும். அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். பிள்ளைகள் அங்க ஆசிரியர்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அங்க கல்வி கற்றுக் கொடுக்கப்படும், ஆனால் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாது. நான் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கணும். பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கு. இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு அடிமையாகிறாங்கன்னு சொன்னா அதற்கான முக்கியமான காரணம் 3ஆ இருக்கின்றது. ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா நண்பர்கள் வட்டம். அந்த நண்பர்கள்ட்ட குதூகலமாக அவனை ஒட்டி நம்ம தாய் தந்தைட்ட கூட நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டான். பிள்ளையா இருக்கக்கூடியவன் தாய் தந்தைட்ட கூட என்ன செய்ய மாட்டான், சில அவனுக்குன்னு உள்ள முக்கியமான விஷயங்களை அவன் என்ன செய்ய மாட்டான்னு பகிர்ந்துக்க மாட்டான். ஆனா நண்பர்கள் வட்டத்துல என்ன செய்வான்னு சொன்னா பகிர்ந்து கொள்வான். அந்த அளவுக்கு நட்பு என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செயல். அப்படியான ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிதமான பாசம் அந்த மாதிரி காரணத்தினாலதான் என்ன செய்யறான், நண்பர்கள் வழி எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நமக்கு கெட்ட செயல்கள்லாம் சேர்ந்துருன்றதுக்கு ரசூலுல்லாஹ் அழகான உதாரணத்தோடு சொன்னாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு கஸ்தூரி விற்பவனை போன்று. ஒரு கஸ்தூரி ஒருத்தர் விற்கிறான், நம்ம வேங்கலன்னு சொன்னாலும் அவன் விற்கக்கூடிய அந்த கஸ்தூரியிலிருந்து சில மனங்களை நம்ம என்ன செய்வோம், நுகர்ந்து கொண்டு இருப்போம். அதே நேரத்தில் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொல்லனை போன்று. ஒரு கொள்ளை இருக்கிறான், ஒரு பொருளை வடிவமைக்கிறான், அவன் நெருப்பிட்டு காய்ச்சி அதில் வடிவமைக்கிறான். அது நம்ம வேங்கலன்னு சொன்னாலும் அந்த புகையை நம்ம நுகர்றோமா இல்லையா? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் என்னது, இந்த 2 உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறத பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்களே காரணமா இருக்கிறாங்க. சில நேரம் ஒரு பெற்றோர் புகை குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள்கிட்ட வாங்க விடுறாரு, போய் வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா என்று வாங்க சொல்லும் போது பிள்ளை பார்க்கிறான், நம்முடைய தகப்பனே இந்த செயலில் ஈடுபடும் போது நாம் ஏன் ஈடுபடக்கூடாது என்று அந்த செயலில் ஈடுபடக்கூடிய நிலைக்கு யார் காரணமா இருக்கிறா, பெற்றோர்கள் காரணமா இருக்கிற நிலையை பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கூத்தாடிகள், சினிமா நடிகர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த காட்சிகளின் போது அவங்க ரொம்ப ஸ்டைலா பிடிக்கிற அந்த சிகரெட்டா இருக்கட்டும், மதுபானங்களை அருந்தக்கூடிய செயலா இருக்கட்டும், இந்த செயலை எல்லாம் பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னா அந்த ஒரு நடிகரை, குறிப்பிட்ட நடிகரை ஒருத்தன் விரும்புறான்னு சொன்னா அந்த நடிகரை போல நம்ம நடக்கணும் என்று அந்த பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய நிகழ்வான நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான செயல்கள் தான்
பிள்ளைகளிடத்துல என்ன செய்யுது, இப்படியான கெட்ட பழக்கங்கள் வருவதற்கு மிக காரணமாக அமையறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நிலைகள்லாம் பிள்ளைகளிடத்துல இருக்கா என்பது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அதுல அடிமையாயிட்டான்னு சொன்னா அதுல இருந்து மீட்டெடுப்பது என்பது மிக கடினமான செயல். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இடத்துல அவன் அதை பயன்படுத்துறானா இல்லையான்னு சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு இது மேலோங்கி போயிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த போதை என்பது ஒரு சாதாரண விஷயமா இல்ல, மிக மிக கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. காரணம் என்ன, பிள்ளைகள் நண்பர்களோட பழகக்கூடிய நிலையில ஒரு நண்பன்ட்டு இருந்து இன்னொரு நண்பன்ட்டு அப்படியே அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அது விரிவடைந்து போய் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்பது நாம் அது கண்ணுக்கு முன்னால சந்திக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நிலைகள்ல இருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் மீது நாம கண்காணிப்போடு இருக்க வேண்டும். இப்படியான அந்த பிள்ளைகள் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் மீட்டெடுப்பது என்பது மிக மிக கடினம் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு பிள்ளைகளை கண்காணித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்ற தாய் தந்தருக்கு இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாம் இப்படியான விஷயங்கள் மீது பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் நமக்கு மார்க்கம் என்ன வழிகாட்டுகின்றது என்று சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான செயலை விட்டும் தீமையை விட்டு தடுக்கும் என்று அல்லாஹ் ஒரு உறுதிமொழி தருகின்றான். பொதுவாக நம்ம பிள்ளைகளிடத்துல நம்மளிடத்துல தீமைகள் வரக்கூடாது, மானக்கேடான செயல்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது என்பதற்கு மிக முக்கியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட தொழுகை சரியா இருந்துச்சுன்னு சொன்னா இது வராதுன்றான். வேற எந்த ஒரு வணக்கத்துக்கும் அல்லாஹ் அப்படியான ஒரு செயலை சொல்லாம இந்த ஒரு தொழுகை என்ற இந்த வணக்கத்திற்கு மட்டும் ஒரு பெரிய கேடயம் என்று நமக்கு சொல்லி தர்றான். இந்த தொழுகை என்பது மானக்கேடான விஷயமா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, இதை தடுக்கும் என்று சொல்றான். அப்ப தொழுகை என்பது ரூஹானியத்தாக இறைவனுக்கு முன்னால அஞ்சு நின்று நம்ம வணங்கணும் போது இந்த மாதிரியான செயல்கள் நம்ம இடத்துல இருக்காது அப்படின்றான்ல. அப்ப இதை நம்ம பிள்ளைகளுக்கு வலியுறுத்தணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த செயல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தீமைகள் நம்ம பிள்ளைகளிடத்துல மிகைத்து விடக்கூடாது, நல்லொழுக்கம் இருக்க வேண்டும், கெட்ட செயல்கள் இருந்துடக்கூடாது, இப்படியான போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான எந்த ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம கண்காணிப்பு ஒண்ணு. அடுத்து நம்மள்ட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தொழுகையை குறித்து பிள்ளைகளுக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம். தொழுகையில நீங்க கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் அந்த தொழுகையை ஆர்வமூட்டி அதை விடாத அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கும் போது நிச்சயமா அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தர்றானே, இந்த தொழுகை என்பது மானக்கேடான செயலை விட்டு தீமையை விட்டு தடுக்கொண்டு, இதுதான் பாதுகாப்பு. இப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளிடத்துல இப்படியான செயல்கள் வராது. அப்படியாக நம்ம பிள்ளைகளுக்கும் துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கணும், ஒரு தகப்பனா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு ஆர்வம் இருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தி கண்காணித்து அதோடு துவா செய்யக்கூடிய நல்ல பெற்றோர்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.